வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சிங்காரப்பேட்டை டு திருப்பத்தூர் செல்லும் சாலையில் வலதுபுறமாக இளங்காளியம்மன் கோயிலுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களும் சரி போய் பார்ப்போமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக பிரம்மாண்டமாக சிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி உயரத்தில் ஒரு இளங்காளியம்மன் சிலை, அதாவது பார்த்திங்கன்னா சுயம்புவாக இருக்குங்க. இதுதாங்க அந்த இளங்காளியம்மன். அருமையாக நல்ல நுணுக்கத்தோட சிற்பங்கள்லாம் வந்து நல்லா செஞ்சுருக்குறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க டைல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. கோயில் கருவறை போய் பார்ப்போம். கருவறையில் பார்த்தீங்கன்னா கல் சிலை தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக, அதாவது வேப்ப மரத்து அடியில் இருக்குது. கோயிலை சுற்றி வருவோம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 4 மூலையிலும் சிங்கங்க சிற்பம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி என்றும் ஒவ்வொரு மாத அமாவாசை என்றும் மக்கள் வந்து நிறைய பேர் வருவதாகவும், சுமார் 200லேருந்து 300 பேர் வருவதாகவும், இங்கே வந்து வேண்டினால் வேண்டியதை நிறைவேற்றி தருவதாகவும் அந்த ஊரில் இருக்கும் மக்கள் வந்து கூறுகின்றனர். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத அமாவாசை என்றும் கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 பேருக்கு வந்து அன்னதானம் செய்வதாகவும், மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கும் பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா வீட்டில் இருக்கிற பில்லி சூனி ஏவல் தடைகள் வந்து நீங்குவதாகவும், இங்கே வந்து சென்றால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதாகவும் கூறுகின்றனர். சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அழகாக செஞ்சிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் வந்து இந்த இளங்காளியம்மனை வந்து மிகவும் பயபக்தியோடு அதை வேண்டியதை தருவதாகவும் அந்த ஊர் பொதுமக்கள் வந்து கூறுகின்றனர். இந்த இளங்காளியம்மன் பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு அருமையாக இருக்குங்க. கோயில் பார்த்தீங்கன்னா சிலையும் வந்து அதாவது அம்மனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூளம் வந்து நிறுவி இருக்கிறாங்க. இதுதாங்க இந்த இளங்காளியம்மன். பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கம்பீரமாக இருக்கிறது. ஒரு கையில் வந்து சூளத்துடனும் மறு கையில் வந்து சங்கு சக்கரம் கத்தி போன்றவற்றுடன் வீற்றிருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து முழுக்க வந்து ஷீட்டு போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவும் அழகாகவும் இருக்கிறது. நீங்களும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் வந்து இந்தமாரி பிரச்சனைகள், அதாவது ஏவல் பில்லி சோனி இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த தடைகள்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்துலேயும் வந்து சீரும் செழிப்புமாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. நீங்கள் தொடர்ந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து வந்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வரும்.